இப்போ இது ஒரு ரவுண்ட் நெக் ப்ளவுஸு பேக் பட்டன் வச்சது. ஸோ இதில் வந்து ஒரு நாட் வந்து நம்ம நார்மலாக எப்படி வைப்போம், பேக் சைடு வந்து நெக்கு கிட்ட தான் நம்ம வைப்போம். அதாவது ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டர் கிட்ட தான் நம்ம அந்த மாதிரி தான் வைப்போம் நம்ம நெக்கு. ஸோ இது கஸ்டமர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வைக்க சொன்னாங்க. எப்படி வைக்கலான்னு ஒரு சின்ன ஐடியா, ஒரு சின்ன டிப்ஸ் தான், வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த பேக் சைடு இருக்குது இல்லைங்களா, ஓப்பனில் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம பின்னாடி வந்து நம்ம டாட் பிடிப்போம் இல்லைங்களா, ஒரு டாட் பிடிக்கிறோம். டாட்டுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ 2 டாட் பண்ணியாச்சு. 2 டாட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அந்த டாட் வச்சுருக்கோம் இல்லையா மார்க்கு, அந்த மார்க்குக்கிட்ட இந்த இது இருக்குது இல்லைங்களா, கயிறு நம்ம வைப்போம் இல்லையா, அந்த நாட் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். அதாவது இந்த டாட் வந்து எப்பவும் போல் நம்ம போட்டுக்கணும், பேக் டாட் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து பாருங்கள், அதே மாதிரியே அந்த இது வச்சு நாட் வச்சு அங்கே ஒரு டாட் மட்டும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இது ரெண்டே பாருங்கள், ஓப்பன் பண்ணி இப்படி அடிக்கலாம் பாருங்கள், பிசுறும் தெரியாது, நீட்டாகவும் இருக்குது, ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 2 நாட் வந்து இடுப்பு கிட்ட கீழே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தொங்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. தேங்க்யூ.